வணக்கம். நான் உங்கள் அக்னி. இன்றைய முக்கிய செய்தி அரிசியினுடைய விலையேற்றம் ஏன் ஏறுது. குறிப்பாக தமிழ்நாட்டில் நெல் விளையக்கூடிய அதாவது விவசாய நிலங்கள் தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் இது போன்ற மாவட்டங்களில் தான் விவசாயிகள் அதிகமாக நெல்லை பயிரிடுகிறார்கள். நெல் உற்பத்தியும் அங்கே தான் ஆகுது. அங்கே ஆகிற நெல் உற்பத்தியை அரசு நேரடி கொள்முதல் செய்து அதை சேமிப்பு கிடங்குகளுக்கு அனுப்பி அதை வைத்து அரவைக்காக வாகனங்கள் மற்ற மாவட்டத்திற்கு ரயில் மூலமாக அல்லது லாரி மூலமாக கொண்டு செல்லப்படுகிறார்கள். இப்போ இந்த விவசாயிகளுடைய சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, மழை குறைவு, மழை இல்லை, மேட்டூர் டேமில் தண்ணி கிடையாது. விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய அன்றாடம் தண்ணிக்கு தேவையான தேவைகள் அதிகமாக இருக்குது. ஆனால் மழை கிடையாது. அதனால் தண்ணி வரவு குறைவாக இருக்குது. இதன் மூலமாக நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்டை மாநிலத்தில் ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் இருந்து அரிசியை நம்ம தமிழ்நாட்டுக்கு விலைக்கு வாங்குகிறோம். வியாபாரிகள் விலைக்கு வாங்குகிறாங்க. இவர்களுடைய நிலைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சன்னரக அரிசி, பொன்னி, அதாவது மற்ற ரகம் IR20 இது போன்ற அரிசிகள்லாம் அங்கேருந்து வரவழைக்கப்படுறதுனால அவங்க லாரி வாடகை கொடுக்கணும். இதற்காக வாடகை உயர்த்துகிறாங்க. நெல் மேலே, அரிசி மேலே அதிகப்படியான விலைகள் வைக்கிறாங்க. லாரி வாடகைகள் உயர்வு 25%, டீசல் விலை உயர்வு, டோல்கேட்டினுடைய கட்டணம் தாறுமாறாக ஏறிக்கிட்டு இருக்கிறதுனால இதையெல்லாம் கணக்கில் வைத்து தான் அவர்கள் விலையை ஏற்றுகிறார்கள். அப்போ நமக்கு கிடைக்கிற அரிசியினுடைய விலை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மூட்டை 1800 ரூபாய்க்கு இருந்ததுன்னா இப்போ 2400 ரூபாய்க்கு வந்துருச்சு. 25 கிலோ சிப்பம். 1 கிலோ அரிசி 20 ரூபா இன்றைக்கி சூழ்நிலை. இன்றைக்கு செய்தியில் கூட நம்ம பார்த்தோம்னா, போன ஆண்டை விட இந்த ஆண்டு நெல் உற்பத்தி குறைவுன்னு சொல்லி தான் நியூஸ்லேயே போட்டுட்ருக்காங்க. இப்போ நமக்கு நாம் சொல்ல வேண்டிய விஷயங்கள், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக அரிசி வாங்கி ஸ்டாக் பண்ணி விற்கிற வியாபாரிகள் பதுக்குவாங்க. ஏன்னா விலை அதிகமாக அவங்களுக்கு லாபம் அதிகமாகும். அதனால் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அரிசியில் விலைகளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு சீரான கட்டுப்பாடான நிலைக்கு கொண்டு வரணும். பதுக்கலை உடனடியாக யார் பதுக்குறாங்களோ அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அது கண்காணிக்கப்படணும். நாம் ஏன் இதை பொதுமக்கள் மத்தியில் சொல்ல வரோம்னா, சாதாரண ஒரு எளிய குடும்பத்தில் விவசாயிகள்கிட்ட வேலை பார்க்குறவங்க அல்லது கட்டட தொழிலாளிகள் அல்லது பல்வேறு அமைப்பை சார்ந்த கீழ்நிலை உள்ள தொழிலாளர்கள் 500 ரூபா 300 ரூபா கூலிக்கு போகிறவங்க இன்றைக்கி இந்த அரிசியை வாங்கி நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல. தன்னுடைய குடும்பத்தில் யாராவது சொந்தக்காரங்க உறவினர்கள் வந்தாங்கன்னா 1 கிலோ அரிசி 2 கிலோ அரிசி தான் சில்லறை மளிகை கடையில் வாங்குகிறாங்க. ஏன்னா நம்ம உறவினர்கள் வந்துட்டாங்க, ஒரு மகிழ்ச்சியாக வச்சுருக்கணுமேனு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஒரு வாரத்தில் அவங்க சம்பாதிக்கிற ஊதியத்தில், அந்த ஊதியத்திலேருந்து நம்மளுடைய சொந்தம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அரிசி வாங்குவாங்க. அப்போ அவங்களுக்கு மனசில் உதயமாகுது, என்ன இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் வாங்குகிறாங்க. வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு தள்ளப்படுகிறார்கள். கூலி உயர்வு குறைவு, அரிசியினுடைய விலை ஏற்றம். இன்றைக்கி விலைவாசிகள் உயர்வு தாறுமாறாக போயிட்டுருக்கு. ஒரு டீ கடையில் 10 ரூபா டீ 12 ரூபா டீ இருந்த இடத்துல இன்றைக்கி 20 ரூபா ஒரு டீயினுடைய விலை ஏற்றம். இதற்கு காரணம் லாரி வாடகைகள் 25% உயர்வு, டீசல் விலை உயர்வு, டோல்கேட்டினுடைய கட்டண உயர்வு. இது தமிழ்நாட்டினுடைய மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல. இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக ஒரு தீர்வு காணணும். மக்களுக்கு நல்ல சேவை செய்யக்கூடிய அரசாக நான் வரான்னு சொல்லிட்டு இருக்கிற நீங்கள் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தணும், கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணும். வரக்கூடிய இப்போ பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணும் எல்லாத்துக்குமே. அதை நீங்கள் செய்வீங்க என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், வியூஸ் போடுங்க. உங்கள் அக்னி. வணக்கம்.